வாங்க, இன்னைக்கு நாம சுற்றுச்சூழல் ஆய்வுகள்னா என்னன்னு சுருக்கமா ஆனா ஆழமா பார்க்க போறோம். இது நாம வாழ்ற உலகத்தை பத்தியும் அதுல நம்மளோட பங்கு என்னங்கறத பத்தியும் ஒரு தெளிவான பார்வைய நமக்கு கொடுக்கும். சரி, ஒரு நம்பரோட ஆரம்பிக்கலாம். 16%. உலக மக்கள் தொகையில இதுதான் இந்தியாவுடைய பங்கு. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இவ்ளோ பெரிய மக்கள் தொகை வாழ்றது உலகத்தோட மொத்த நிலப்பரப்புல வெறும் 2.4% தான். இது இந்தியாவுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்ல. இது உலக அளவுல நாம சந்திக்கிற ஒரு பெரிய சவாலோட ஒரு சின்ன உதாரணம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன இடத்துல இவ்ளோ பேர் வாழும்போது அங்க இருக்கிற இயற்கை வளங்கள் மேல எவ்ளோ பெரிய அழுத்தம் இருக்கும்னு. நாம தினமும் செய்திகள்ல பாக்குற பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கும் இதுதான் ஆரம்ப புள்ளி. மக்கள் தொகை பெருகிறது, தொழிற்சாலைகள் உருவாக்குற மாசுபாடு, வளர்ச்சி திட்டங்கள்னு இந்த அழுத்தங்கள் நாளுக்கு நாள் ரொம்பவே சிக்கலாக்கிட்டே போகுது. இது வெறும் புள்ளி விவரங்கள் இல்லைங்க, நம்ம எல்லாருடைய எதிர்காலத்துக்கான ஒரு எச்சரிக்கை மணி இது. இவ்ளோ சிக்கலான ஒரு புதிரை விடுவிக்கணும்னா முதல்ல அதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம உலகத்தை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு புது கண்ணோட்டம் தேவைப்படுது. இதுக்கு நாம சுற்றுச்சூழல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்தே தொடங்கலாம். நம்மள பலரும் சுற்றுச்சூழல்னா காடு, மலை, ஆறுன்னு மட்டும் நினைக்கிறோம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் ரொம்பவே ஆழமானது. அதாவது நம்மள சுத்தி இருக்கிற சமூகம், கலாச்சாரம், பௌதிக சூழல்னு நம்ம வாழ்க்கைய பாதிக்கிற எல்லாமே அதுல அடங்கும். அந்த ஆழமான உறவை புரிஞ்சுக்க உதவுறது தான் இந்த சுற்றுச்சூழல் ஆய்வுகள். சிம்பிளா சொல்லணும்னா, நாம நம்ம சுற்றுச்சூழலோட எப்படி இருக்கோம், நம்ம செயல்களால என்னென்ன பாதிப்புகள் வருது, அதுக்கு என்ன தீர்வு காணலான்னு ஆராயிற ஒரு துறை இது. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரே ஒரு அறிவியல் துறை சம்பந்தப்பட்டது இல்ல. இது ஒரு டீம் கேம் மாதிரி, ஒரு பெரிய கூட்டு முயற்சி. யோசிச்சு பாருங்க, ஒரு அணை கட்டும்போது ஒரு என்ஜினியர் மட்டும் முடிவெடுக்க முடியாது. அங்க வாழ்ற மக்களோட பொருளாதாரம் பத்தி தெரிஞ்சவங்க வேணும், சட்ட நிபுணர்கள் வேணும், அந்த நிலத்தோட புவியியல புரிஞ்சவங்க வேணும். இப்படி பல துறைகள் ஒன்னா சேர்ந்தாதான் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வை நம்ம காண முடியும். சரி, இந்த பலதுறை அணுகுமுறை நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச 2 உதாரணங்களை எடுத்துக்கலாம். ஒன்னு காடுகள், இன்னொன்னு தண்ணீர். காடுகள்னா வெறும் மரங்களோட தொகுப்பு இல்லங்க, அது நம்ம பூமியோட நுரையீரல் மாதிரி. நாம சுவாசிக்கிற ஆக்சிஜனை கொடுக்கறதுல இருந்து காலநிலைய கட்டுப்படுத்துற வரைக்கும் நம்ம பூமி சரியா இயங்குறதுக்கு தேவையான பல முக்கியமான வேலைகளை அதுதான் பாத்துக்கிடுது. அப்போ நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது, இவ்ளோ முக்கியமான ஒரு பொக்கிஷத்தை நாம ஏன் நம்ம கைப்படவே அழிச்சிட்டு இருக்கோம்? இதுக்கு பதில் ஒண்ணுல்ல, பல இருக்கு. ஒரு பக்கம் பெரிய பெரிய டேம், ரோட்னு வளர்ச்சி திட்டங்களுக்காக காடுகளை அழிக்கிறோம். இன்னொரு பக்கம் தொழிற்சாலைகளுக்கும் எரிபொருட்களும் நம்ம தேவைகளுக்காகவும் காடுகள் பலியாகுது. ஆனா இங்கேதான் மக்களோட சக்தி எவ்ளோ வலுசுன்னு நமக்கு தெரியுது. இந்தியாவுல நடந்த சிப்கோ இயக்கம் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அங்கிருந்த பெண்கள் மரங்களை வெட்ட விடாம கட்டி பிடிச்சு நின்னாங்க. இந்த ஒரு செயல் பொதுமக்களோட விழிப்புணர்வு எவ்ளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு உலகத்துக்கே உணர்த்துச்சு. காடுகள் மாதிரி இன்னொரு உயிர் ஆதாரம் தண்ணீர். இங்கேயும் ஒரு ஆச்சரியமான நம்பர் இருக்கு. நம்ம தேவைகளுக்காக தண்ணீரை கட்டுப்படுத்த உலக அளவுல 45,000க்கும் அதிகமான பெரிய அணைகள் கட்டப்பட்டிருக்கு. அணைகள் ஒரு இருமுனை கத்தி மாதிரி தாங்க. ஒரு பக்கம் மின்சாரம், விவசாயத்துக்கு தண்ணின்னு பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் காடுகளும் விவசாய நிலங்களும் அழியுது. சர்தார் சரோவர் திட்டம் மாதிரி திட்டங்களால லட்சக்கணக்கான பழங்குடி மக்கள் அவங்க வாழ்விடத்தை இழந்த சோகமும் இருக்கு. இந்த நன்மை தீமைகளை சீர்தூக்கி பார்க்கும்போதுதான் இந்த விஷயம் வெறும் புத்தகத்துல படிக்கிற பாடம் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்டதுன்னு நமக்கு புரியுது. அதனாலதான் நிபுணர்கள் சொல்றாங்க, இந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு விஞ்ஞானிகள் மட்டும் போதாது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் விழிப்புணர்வு வரணும், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்படணும். இந்த விழிப்புணர்வு வெறும் போராட்டங்களோட நின்னிடல. இது வக்கீல்கள், மார்க்கெட்டிங் பண்றவங்க, பத்திரிகையாளர்கள்னு பலரோட வேலையையே மாத்தி யோசிக்க வைக்குது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற மாதிரி புது புது வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குது. சுருக்கமா சொன்னா, சுற்றுச்சூழல் ஆய்வுகள் நம்ம கையில ஒரு வரைபடத்தையும் சில கருவிகளையும் கொடுக்குது. ஆனா அந்த வரைபடத்தை வச்சு நாம ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு வழி தேட போறோமா, இல்ல இருக்கிற வழியிலேயே போய் தொலைஞ்சு போக போறோமாங்கிற முடிவு நம்ம கையில தான் இருக்கு.